வணக்கம். நான் சம்பத் பலவன், விடுதலை சிறுத்தை கட்சி சங்கம். இந்த அறகுற அரசியல் தெரிந்து கொண்டு அரசியல் பேசுகின்ற கேடுகட்ட பயல்கள் இப்பொழுது அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படித்தான் புதிதாக ஒரு நடிகர் கட்சி துவங்கியிருக்கிறார். அந்த கட்சியில் ஒருவர் அம்பேத்கர் இந்த உலகத்திற்கு தெரிந்ததற்கு காரணமே இந்த நடிகர் தான் என்று பேசியிருக்கிறான். இந்த கேடுகட்ட பயல்களை நாம் என்ன சொல்வது? எந்த கட்சியில் என்றால் விஜய் கட்சியில் யாரோ ஒருவன் பேசியிருக்கிறான். ஏண்டா விஜய் அவங்க அப்பா, அவன் தாத்தா, அவனுடைய பரம்பரையே உருவாகியிருக்காது. அப்போது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அமெரிக்கா, லண்டன் போன்ற உலக நாடுகளில் போய் கல்வி பயின்றார். அப்புறம் எப்படி விஜய் வந்த பிறகு தான் உலகத்திற்கு அம்பேத்கர் தெரிந்தார் என்று சொல்கிறீங்க? இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அம்பேத்கர் அவர்கள் ஜப்பானிலிருந்து இந்தியா வந்து கொண்டிருக்கிறார். ஒரு கப்பல் அவர் வருகிறார், இன்னொரு கப்பல் அவர்கள் படித்து வைத்திருந்த புத்தகத்தை அனுப்புகிறார். அந்த உலகப் போரில் குண்டு வீசப்பட்டது. அந்த குண்டு வந்து அம்பேத்கர் அவர்களுடைய புத்தகம் வந்த கப்பல் பட்டு அந்த புத்தகம் எல்லாம் நாசமாக போனது, கப்பலும் சிதறி போனது. இந்தியாவில் இருக்கிற அனைவரும் இந்த உலகப் போரில் அம்பேத்கர் இறந்து விட்டார் என்று தான் நினைத்தாங்க. ஆனால் அம்பேத்கர் வந்த கப்பல் வேறு. இப்படி பல வகையில் வெளிநாட்டில் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவரை பார்த்து விஜய் வந்த பிறகு தான் இந்த உலகத்திற்கு அம்பேத்கர் தெரிந்தார் என்று சொல்கிற மூடப்பயலே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? அதை தாண்டா எல்லாம் சொல்கிறாங்க. இந்த சினிமா கூத்தாடிங்க அரசியலுக்கு வந்தால் இப்படி தான் இருக்குன்று. ஆனால் இப்போ தானே தெரியுது. கேடுகட்ட நாய்களே, யாருக்கு யாரோட உலகத்தை காட்டுறது? அந்த புத்தகம் கப்பலில் நாசமாக போனது எண்ணி எப்படி கண்ணீர் விட்டார் என்பது வரலாற்று பதிவில் இருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாற்று பதிவில். இதையெல்லாம் நீங்கள் படித்தால் தானடா திரைப்படத்தை பார்த்து அதில் வரும் கதாநாயகனை நீங்கள் தலைவர்கள் ஏற்றிக்கொண்டால் இப்படித்தாண்டா இருப்பீர்களே மூடற்பயர்களே.